இன்னைக்கு நிறைய பேர் நோயாளியா மாறினதுக்கு அப்புறம் நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரப்படும் பொழுது நம்ம இரவு உணவை மாத்துங்க, இரவு உணவை இப்படி மாத்திக்கங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது, அப்ப இரவு நேர பிரியாணி கடை உங்களுடைய நோய்களை உண்டு பண்ணக்கூடிய, அதாவது யம தூதுவர்கள் அப்படின்னு சொல்றோம், அது மாதிரியான ஒரு விஷயமாயிடுச்சு. நீங்க நோயாளியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய நோய் வேகமா ரெக்கவர் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா உடனடியாக நீங்கள் சரி பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய செரிமான மட்டத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா இரவு உணவை மட்டும் நீங்கள் நான் சொல்கிற சின்ன சின்ன மெத்தடை பயன்படுத்தி அதை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. அது பெட்டர். அங்கே பார்த்தீங்கன்னா நான், ரொட்டி, நூடுல்ஸு இப்படி ஃபுல்லாக மைதா மாவு ஐட்டங்களில் உள்ள ஐட்டங்களாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தயவு செய்து நீங்கள் அந்த பால் டீ காஃபி, அதாவது மில்க் ப்ராடக்ட் இரவு உணவில் எடுத்துக்க வேண்டாம். அதில் இரவு உணவில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல இந்த 3 விஷயத்தை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. இதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல நோய்கள் உருவாவதற்குன்னு ஒரு நேரம் இருக்குதுங்க. இந்த நோய்கள் உருவாவதற்கான நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நோய்கள் உருவாகாமல் நம்ம தடுத்துக்க முடியுங்க. நோய்கள் உருவாகிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நிறைய உணவுகளை எடுத்துக்கிறோம், நிறைய நம்மளுடைய உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இதில் உணவு நிறைய 3 வேளை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த 3 வேளை உணவுகளில் நம்ம காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை உணவுகளாக நாம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் குறிப்பாக இரவு உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நேரங்களில் தான் நமக்கு நோய்கள் உருவாவதற்குரிய நேரம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இரவு உணவுகள் இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய முறைக்கும் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிற முறைக்கும் டோட்டலாக மாறி போச்சு. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் நோயாளியாக மாறினதுக்கு அப்புறம் நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரப்படும் பொழுது நம்ம இரவு உணவை மாற்றுங்க, இரவு உணவை இப்படி மாற்றிக்கங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஐயோ நைட்டு சாப்பிடலைன்னா எனக்கு தூக்கமே வராதுங்க, நைட்டு மட்டும் ஃபுல் கட்டணுங்க, ஐயோ நைட்டு தாங்க நான் வேலை முடிச்சுட்டு வர்றேன், நைட்டு தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறேன், நைட்டு தாங்க நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற நேரம் அப்படின்னு எப்போ நைட்டு இரவு 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணின்னு இப்போ அப்படியே நீண்டுக்கிட்டே போய் விடியற்காலம் 3 மணிக்கு கூட பிரியாணி கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அதுவும் 3 மணிக்கு டோர் டெலிவரியே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அப்போனா 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய நபர்கள் அதிகமானதனுடைய விளைவு தான் இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்குது. இங்கே தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த இரவு வேளை உணவுகள் உங்களுடைய உடம்பில் நோயை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூடாரம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஆமாம், அதாவது நம்ம சிட்டிக்குள்ளே திருடக்கூடிய திருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஆமாம், அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஏரியாவிலேருந்து எப்போ திருட வருவாங்க, எல்லாரும் நைட்டு தூங்கினோட தான் திருட வராங்க இல்லையா? அந்த திருடிட்டு போகிறாங்க இரவு நேர பொழுதுல. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள காலையில் சாப்பிட்ட உணவுகள்லாம் வேக வேகமாக நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது அதுலேயே கிளியர் ஆகிடும். மதியம் சாப்பிட்ட உணவுகள்லாம் வேக வேகமாக திரும்ப இயங்கிக்கிட்டு இருப்போம், அதில் கிளியர் ஆகிடும். ஆனால் இரவு வேளை உணவு எடுத்துக்கிட்டு நாம் இயக்கமே இல்லாமல் அதை நம்ம படுக்க போயிடுறோம் பாருங்க, அவங்க தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்களை திருடக்கூடிய நபர்களாகவும் உடம்புக்குள்ள பாக்டீரியாஸ் கிருமிகளை உருவாக்கக்கூடிய தீவிரவாதிகளாகவும் மாறுறாங்க. இங்கே தான் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அந்த வகையில் நம்ம இரவு நேர உணவை எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம், என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகளை அன்னைக்கே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. ஆமாம், அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லேருந்து எவ்வளவுக்கெல்லாம் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்தோமோ அவ்வளவு நம்ம வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, குறிப்பாக நோய்கள்லையும். ஆமாம், அப்போ இரவு நேர பிரியாணி கடை உங்களுடைய நோய்களை உண்டு பண்ணக்கூடிய, அதாவது யம தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரியான ஒரு விஷயமாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் சிக்கன் எடுக்கணும்னா சிக்கனை பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு நேரமே இரவு 10 மணிக்கு மேலே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு. இதுதான் உங்களுடைய உடம்புக்குள்ள அவங்களுடைய ரத்தத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் நோயாளியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய நோய் வேகமாக ரெக்கவர் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா உடனடியாக நீங்கள் சரி பண்ண வேண்டிய விஷயம், மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம்,
இரவு நேர உணவு தான். உங்கள் உடம்புல நோய் வேகமாக குணமாகணும்னா நீங்கள் வந்து காலை உணவில் கவனம் செலுத்தணுமா, மதிய உணவில் கவனம் செலுத்தணுமா அப்படின்றத விட இரவு நேர உணவில் கவனம் செலுத்துங்க. உங்கள் நோய் வேகமாக ரெக்கவர் ஆகும். நீங்கள் நோயாளியே இல்லை, ஆனால் நோயாளியாக மாறிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடனடியாக நீங்களும் கவனம் செலுத்த வேண்டிய உணவு இரவு நேர உணவு. அந்த இரவு நேர உணவில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவ மையங்களில் நம்ம நேச்சுரோபதி சென்டர்ஸில் நீங்கள் எங்கே போனாலும் நைட்டு வந்து இரவு உணவை நீங்கள் வந்து கட் பண்ணுங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கணும்னா 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கங்க, இது ரொம்ப பெட்டர் அப்படின்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அதான் 6 மணிக்கு முன்னாடி உங்களுடைய இரவு உணவை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதே 9 மணியாக தான் இன்னைக்கு இருக்குது இல்லையா? 8 மணி 9 மணி 10 மணின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டுக்கே வர்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் இரவு உணவு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. இப்போ எப்படி நீங்கள் மதிய உணவுக்கு நீங்கள் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்று நீங்கள் வந்து பண்ணலாமான்றதை கொஞ்சம் யோசிங்க. இரவு வேளை உணவையும் திரும்ப நீங்கள் அங்கேயே வந்து ஒரு 6 o'clock அட்லீஸ்ட் 7 o'clock கூட நீங்கள் வந்து முடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட நல்லது. அது மாதிரி பண்ண முடியுமான்றதை முதல்ல முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகே, ஒன்று. அடுத்தது அந்த இரவு நேர உணவு வேறு வழியே இல்லைங்க, நான் வந்து நைட்டு வீட்டுக்கு போய் 9 மணி 10 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து இரவு உணவு நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட எடுத்துக்கிறாதீங்க, அதை கூட அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அசைவ உணவுகளோ பொரித்த உணவுகளோ அல்லது அந்த புரோட்டா உணவுகளோ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய நோயாளியாக மாறி 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய நபராக நீங்கள் மாறுவீங்க. வேறு வழியே கிடையாது. அப்புறம் அது லைஃப் டைம் டிசீஸாக மாறும். உடனடியாக நீங்கள் அக்கறை செலுத்துங்க. இரவு நீங்கள் அந்த மாதிரி புரோட்டா உணவுகளோ, அதாவது மைதா மாவு உணவுகளோ, அசைவ உணவுகளோ, எண்ணெயில் பொரித்த உணவுகளோ, கார்போஹைட்ரேட் உணவுகளோ எடுத்துக்கிற கூடாது அப்படின்றதுல மைண்ட் வச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 hour நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப பெட்டர். 1 hour நீங்கள் வந்து வாக்கிங் போயிட்டு ஜாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் திரும்பவும் வந்து நான் தூங்க போவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்குதா, அப்போ நீங்கள் இரவு உணவு எடுக்கிறதுல கூட ஓரளவுக்கு தவறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது தவறு தான். இருந்தாலும் நீங்கள் அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஆனால் அப்படியே இருக்கும். நிறைய பேர் வீடுகளில் சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. தண்ணி கூட முழுமையாக குடிச்சிக்க மாட்டாங்க. பொதுவாக நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டோன்னா படுத்துட்டிங்கன்னா 20 நிமிஷம் கழிச்சு எப்படி தண்ணி தாகம் எடுக்கும்? எடுக்காது. அடுத்து காலையில் தான் உங்களுக்கு வந்து அந்த தாகம் எடுக்கும். அப்போ இரவு முழுவதும் அந்த தண்ணீர் போனால் தானே நல்லா நைஸாக அரைக்கும். அப்போ தண்ணீரும் சரியாக போகாததுனால அங்கே நம்மளுடைய செரிமான மண்டலமே பாதிக்கப்படும். உங்களுடைய செரிமான மண்டலத்தையும் உங்களுடைய கழிவு நீக்க மண்டலத்தையும் நீங்களே கெடுக்கிறதுக்கு சமம் அந்த இரவு உணவு. உங்களுடைய செரிமான மண்டலத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா இரவு உணவை மட்டும் நீங்கள் நான் சொல்கிற சின்ன சின்ன மெத்தடை பயன்படுத்தி அதை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. அது பெட்டர். அதுபோல் கழிவு நீக்க மண்டலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செரிமானம் நல்லா அரைச்சி தான் ஈஸியாக காலைல எழுந்த உடனே நமக்கு வந்து டாய்லெட் போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 15 minutesல எந்தவித முயற்சியும் பண்ணாமல் மோஷன் ஃப்ரீயாக போகும். அதை நீங்கள் சரியான மெத்தடில் இரவு உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு தண்ணி கூட குடிக்கல அப்படியே நீங்கள் படுத்துறீங்க அப்படின்னு யோசிச்சோம்னா நிச்சயமாக இன்னைக்கு இல்லைங்க, 1 வாரம் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், கிரானிக்கான கான்ஸ்டிபேஷன் உண்டு பண்ணி பெருங்குடலுக்குள்ள கழிவு தேங்கி அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல கிரானிக்கான நோய்களை உண்டு பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்க, உண்மையில் நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது. அப்போ நான் இரவு உணவை நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நிச்சயமாக சில ஈஸியான சொல்யூஷன் சொல்கிறேன், அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய இரவு நேரம் வரக்கூடிய அந்த கிரேவிங், அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்ற தோணக்கூடிய எண்ணத்தை படிப்படியாக தான் மாற்ற முடியும். திடீர்னுலாம் உடனே மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உடனே மைண்ட் சொல்லும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இந்த 2026 ஜனவரியில் இருக்கிறீங்க. இப்போயே வந்து ஒரு முடிவெடுங்க. என்னுடைய உடலை ஆரோக்கியப்படுத்துறதுக்கான வருடம் இந்த வருடம் தான். அதற்கான என்னோட முதல் முயற்சியாக இனிமேல் இரவு உணவில் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி
முதல் தீர்மானமாக எடுத்துக்கங்க. நீங்கள் அசைவ உணவு நல்ல பிரியாணி சாப்பிடணுமா, நீங்கள் ஏதாவது ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணுமா, தந்தூரி அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடணுமா, தாராளமாக மதிய உணவில் எடுத்துக்கங்க. ஆனால் இரவு உணவில் எடுத்துக்கிற வேண்டாம். அதனால் உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் அதை முதல்ல கொண்டு வந்துடுங்க. உங்கள் டைரியில் எழுதி வச்சுங்க, இரவு உணவு இந்த வருடம் முழுவதும் இரவு உணவு மட்டும் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், மதிய உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு சாய்ஸ். ஏன்னா அசைவ உணவு இன்னைக்கு நிப்பாட்டணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய நிறைய நபர்கள்ட்ட நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே நம்மக்கிட்ட போடக்கூடிய கண்டிஷன்ஸே, சார் அசைவம் மட்டும் நிப்பாட்ட தேவையில்லையில, அசைவம் எடுத்துக்கலாம்ல இந்த சிகிச்சையில் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லையே அவங்க நமக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அசைவத்தை மட்டும் நிப்பாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு. சரிங்களா? அதனால் அப்போ அசைவ உணவுகளை சுத்தமாக தவிர்த்திங்கன்னா நல்லது தான். ஆனால் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை நீங்கள் மதிய உணவாக எடுத்துக்கோங்க, இரவு உணவு எடுத்துக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு. அடுத்து இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இரவு உணவு மட்டும் நான் மைதா ப்ராடக்ட் உணவுகளை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக உங்கள் மைண்ட் செட்டில் எழுதி வச்சுக்கோங்க, டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் மைண்டில் போய் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு முன்னாடி இரவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா அசைவ உணவு இருந்தால் கூட உங்களுக்கு அதை சாப்பிடணும்னு சொல்லி தோணாது. ஏன்னா உங்கள் மைண்டில் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தா அந்த பசி உணர்வு கூட வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் ஃபஸ்ட்டு அசைவம், அடுத்தது மைதா உணவுகளை நீங்கள் இரவில் தவிர்த்திடணும் அப்படின்றதில் வச்சுக்கோங்க. ஒருவே அப்படின்னா மைதா உணவு எடுத்துக்கலாமா? மைதா உணவை நிச்சயமாக டோட்டலாக அவாய்ட் பண்ணினாங்க ரொம்ப நல்லது. அசைவத்தை கூட நீங்கள் மதிய உணவில் எடுத்துக்கலாம், ஆனால் மைதா உணவை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், இரவு உணவில் நீங்கள் எங்கே சாப்பிட போனாலும் என்ன சாப்பிட்டாலும் அங்கே பார்த்தீங்கன்னா நான், ரொட்டி, நூடுல்ஸு இப்படி ஃபுல்லாக மைதா மாவு ஐட்டங்களில் உள்ள ஐட்டங்களாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள், பெட்டர். அதுபோல் இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு பால், டீ, காஃபி சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இரவு உணவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பால், டீ, காஃபி ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க. அப்போ தாங்க எனக்கு செரிமானமே ஆகும், அப்போ தான் வயிறு ஃப்ரீயான மாதிரி இருக்கும்லாம் சில பேருக்கு தோணியிருக்கும். தயவு செய்து நீங்கள் அந்த பால், டீ, காஃபி அதாவது மில்க் ப்ராடக்ட் இரவு உணவில் எடுத்துக்க வேண்டாம். அதில் இரவு உணவில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்களில் இந்த 3 விஷயத்தை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். இதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுங்கள், நல்லது. ஆமாம். அடுத்தது இரவு உணவு அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு பொதுவாக ஒரு நேரம் இருக்குதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு சாப்பிட்டோம்னா சாப்பாடை 20 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுங்க நீங்கள் செரிமானம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அந்த 2 மணி நேரம் கேப் இருக்கணும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. இதான் மிக முக்கியமான கண்டிஷன். 9 மணிக்கு தூங்குவீங்க டெய்லி அப்படின்னா நீங்கள் 7 மணிக்கே இரவு உணவு எடுத்துடணும். 10 மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் 8 மணிக்கு எடுத்துடணும். அப்போனா பிரச்சனையே இல்லைங்க, நான் எப்பவும் 1 மணிக்கு தாங்க தூங்குவேன், ஆனால் நான் 11 மணிக்கு நான் நைட் சாப்பாடு சாப்பிடுவேங்க அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுற விஷயங்களும் கேட்குதுங்க காதில். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இரவு 10 மணிக்கு மேலே நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் முழிச்சிருந்தீங்கன்னா கூட அதுவும் உங்கள் உடம்புக்குள்ள நோய்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பண்ணும். ஏன்னா 10 மணிக்கு மேலேயே நம்ம உடம்புக்குள்ள நிறைய நம்ம வேதி மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி சூரியன் போயிட்டு சந்திரன் வராது, சந்திரன் வந்த உடனே வெப்பம் போயிட்டு குளிர்ச்சி வருது, சுறுசுறுப்பாக இருந்த நம்ம ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி நமக்கு தோணுது, சோர்வு அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்குது. இதெல்லாம் பாருங்கள் சந்திரன் வந்தோம் நடக்குது பாருங்கள். அது மாதிரி இரவு வந்த உடனே நம்ம உடம்புக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கும். அதாவது சில ஹார்மோன்கள்லாம் அப்போ தான் சுரக்கும். அப்போ உங்களை தூங்க வைக்கக்கூடிய ஹார்மோன்லாம் உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சமயத்தில் திரும்ப திரும்ப நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி லேட் பண்ணிகிட்டே நீங்கள் போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நோயாக உண்டு பண்ணும். அதனால் இரவு 10 மணிக்கு நீங்கள் தூங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்கிறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இரவு உணவை அட்லீஸ்ட் 7 மணிக்காவது நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லது. 2 hours கேப் வச்சுங்க. அந்த சமயம் நீங்கள் உட்காந்து நீங்கள் உறவினரோட பேசலாம், நண்பரோட பேசிக்கலாம், தப்பே கிடையாது. அது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அரை வயிறு உணவு 3/4 வயிறு உணவாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லது. நீங்கள் முழு வயிறு உணவு நெஞ்சு வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் தொண்டை வரைக்கும் அந்த ஸ்பூன் எடுத்து ஸ்போக் வச்சு உள்ளே குத்தி குத்தி உள்ளே திணிச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம்லாம் சிலருக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு தான், இலையில கொஞ்சம் மிச்சம் இருக்குது, தட்டில் மிச்சம் இருக்குது, அந்த பீஸ் பிரித்ததில் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் மட்டும் மிஞ்சிருச்சு, அதை மட்டும் சாப்பிட்றாங்க. நம்ம வயிறு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாதுங்க. எக்ஸஸாக மிஞ்சி போனதை போடுறதுக்கு எக்ஸஸாக மிஞ்சி போனதை குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டே இருங்க, வயிறை பாதுகாத்துக்குங்க. அதனால் இரவு உணவு இந்த மாதிரி ஏர்லி ஒரு 2 hours பிஃபோர் முன்னாடி எடுத்துங்க, பெட்டர்.
அடுத்தது எது மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டால் நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம் இரவு உணவில் அப்படின்னா, இரவு உணவு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகள், நீர்ச்சத்து உள்ள உணவுகள் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது மிக மிக நல்லதுங்க. ஆமாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ட்ரையாக உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், மாவுச்சத்து உள்ள உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம அதிகமாக வந்து பண்ணிக்கிட்டோம். புரோட்டீன், இந்த புரோட்டீன் உணவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் நீங்கள் காலை உணவாக எடுங்க, மதிய உணவாக எடுங்க. ஆனால் இரவு உணவில் நிறைய புரோட்டீனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் செரிமானம் பண்ண விடாமல் பண்ணிட்டீங்கன்னா என்னங்க நடக்கும்? அதுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதுபோல் டயபெட்டிக் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இரவு உணவை அவாய்ட் பண்ணுங்க. சர்க்கரை நோயிலிருந்து கூட நீங்கள் படிப்படியாக வெளிவர முடியும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இரவு நீங்கள் நல்ல உங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரி உணவுகள், நீராவியில் வேக வைக்கப்பட்ட உணவுகள், குறிப்பாக இட்லி, இடியாப்பம், இது மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. அதையும் குறிப்பாக அரிசியிலிருந்து செய்யப்பட்டது இல்லாமல் நம்மளுடைய சிறுகுறு தானியத்திலிருந்து செய்யப்பட்ட உணவுகள் அப்படி எடுத்துக்கங்க. அதில் செஞ்ச இட்லி, அதில் செஞ்ச இடியாப்பம், அப்படி, அதாவது ராகி இட்லி, ராகி இடியாப்பம் அப்படி சொல்கிறேன். அது மாதிரி வந்து சிறுகுறு தானியங்களில் ஒரு நாளைக்கு கம்பு தோசை, கம்பு இட்லி, கம்பு இடியாப்பம் இப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இது பெட்டர். சட்னி அது போல் குறிப்பாக தேங்காய் சட்னி நீங்கள் பகலில் சாப்பிடுங்க. நைட்டு நீங்கள் இரவு உணவில் தேங்காய் சட்னியை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கூட ரொம்ப நல்லது தான். தேங்காய் நல்லது, ஆனால் தேங்காய் சட்னி, தாளித்த சட்னி கெட்டது. தாளிக்காமல் தேங்காய் சட்னி டைரெக்டாக சாப்பிட்றீங்க பாருங்க, அது கூட ஓகே. ஆனால் அதுவும் இரவு நேரத்தில் வேணாம். உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு, பர்னிங் சென்சேஷனு, செரிமானத்தில் தடை, இதெல்லாம் கூட இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதான் ஒரு விஷயம். அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம், பின்னாடி ஒரு 20 நிமிஷம், இந்த நேரத்தில் அவசியம் நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்கும். அதாவது க்ளீன் பண்ணுறீங்க, சாப்பிட்டுட்டு தட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி சாப்பிட்டுட்டு உங்களுடைய வயிற்று பகுதியில் திரும்பவும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணணும் இல்லையாங்க, அது உங்களுடைய செரிமானத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், கழிவு நீக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் சாப்பிட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அந்த மாதிரி சமைச்ச உணவே இல்லைப்பா, சமைச்ச உணவே வேணாம்ப்பா அப்படின்னு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா சூப்பர். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு நன்றி சொல்லும், உங்களுடைய உடம்பு நீங்கள் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு. ஏன்னா இரவு உணவை சமைச்ச உணவாக எடுத்துக்கிறாம இயற்கை உணவுகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய நோயை வேகமாக குணப்படுத்துறதுக்கும் நோயே வராமல் பாதுகாக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சமைக்காத உணவாக அது என்னங்க எடுக்கிறது அப்படின்னா பழங்கள் தாங்க. இரவு உணவில் நீங்கள் பழங்கள் எடுத்துக்கங்க. அதில் ஃபைபர் கண்டென்ட் உள்ள பழங்கள் எடுத்துக்கங்க. கொய்யாப்பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம், இது மாதிரி உள்ள பழங்களை மட்டுமே இரவு உணவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தாராளமாக 10 மணிக்கு கூட நீங்கள் பழங்கள் எடுத்துட்டு 10:30 மணி 11 மணி கூட நீங்கள் படுத்துக்கலாம். ஏன்னா பழ உணவு வேகமாக செரிமானம் பண்ணும். ஆமாம், இல்லைங்க நான் 8 மணிக்கு சாப்பாடும் சாப்பிட்றேன், 10 மணிக்கு பழமும் சாப்பிட்டுக்கிறேன், அது மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் அப்படி நைட்டு பழம் எடுத்துக்கணும்னா நீங்கள் 6 மணிக்கு அல்லது 7 மணிக்கு உள்ள நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நைட்டு ஒரு 9-9:30, அதாவது 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பழ உணவுகளையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் படுக்கலாம். இரவு பழம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடம்புக்குள்ளே உள்ள உறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இரவு உணவில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய நோயிலிருந்து படிப்படியாக வெளியில் வாங்க. என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.